அனைவருக்கும் வணக்கம். அடுத்தது 10ஆம் வகுப்பு குடிமையில் 2வது பாடம் நடுவண் அரசு. புக் பேக் பார்க்கலாம். புத்தக வினாக்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுவோம். 1. நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் டேஸ் ஆவார். ஆப்ஷன் ஆ குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் ஆ தலைமை நீதிபதி, பிரதம அமைச்சர், அடுத்தது அமைச்சர்கள் குழு. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவர். அரசியலமைப்பு தலைவர் அவர் தான். இந்தியாவின் முதல் குடிமகனும் குடியரசுத் தலைவர் தான். அடுத்தது 2. ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? ஆப்ஷன் ஆ குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் ஆ இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், ஆப்ஷன் இ நாடாளுமன்ற விவகார அமைச்சர், ஆப்ஷன் இ லோக்சபாவின் சபாநாயகர். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா லோக்சபாவின் சபாநாயகர். மசோதா பற்றி முழுமையான அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா மக்களவையினுடைய சபாநாயகருக்கு தான் இருக்குது. அடுத்தது 3. அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவர்களாவர். ஆப்ஷன் ஆ குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் ஆ மக்களவை, ஆப்ஷன் இ பிரதம அமைச்சர், ஆப்ஷன் இ மாநிலங்களவை. இதுக்கு என்ன அப்படின்னா ஆன்சரு மக்களவை. ஏன்னா வாக்கு செலுத்தி நம்ம எம்எல்ஏ எம்பி அப்படிங்கிற ஒரு உறுப்பினர்களை நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்கள் தான் மாநிலத்தில் சட்டமன்றம், பாராளுமன்றத்தில் மத்தியில் அமைச்சர்களாக இருப்பாங்க. எம்பிஸ் அதாவது எம்பியாக இருப்பாங்க. அவங்க எதுக்கு அப்படின்னா அதிகாரம் பண்ணுறது. பாராளுமன்றத்தில் மேலவை கீழவை அப்படின்னு 2 இருக்குது. கீழவையான மக்களவை தான் முழு அதிகாரம் பெற்றது. அமைச்சர்கள் குழு அவங்கள தான் இருப்பாங்க. அதனால் இதுக்கு அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவர்கள் ஆவர். இதுக்கு மக்களவைக்கு. 4. மக்களவை தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது எது அப்படின்னா ஆப்ஷன் ஆ 18 வயது, ஆப்ஷன் ஆ 21 வயது, ஆப்ஷன் இ 25 வயது, ஆப்ஷன் இ 30 வயது. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் இ 25 வயசு. அதே மாதிரி வாக்களிக்க தேவையான வயது அப்படின்னா 18. 5. இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு எது? குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், மாநில அரசாங்கம், நாடாளுமன்றம். இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் இ நாடாளுமன்றம். 6. கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையினை அறிவிக்கிறார்? சட்டப்பிரிவு 352, சட்டப்பிரிவு 360, சட்டப்பிரிவு 356, சட்டப்பிரிவு 365. இதோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஆ சட்டப்பிரிவு 360. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர் யார்? குடியரசுத் தலைவர், இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், ஆளுநர், பிரதம அமைச்சர். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவர். கோடிட்டிடங்களின் நற்புக்கு பாருங்கள். டேஸ் மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது. எந்த மசோதா? நிதி மசோதா. அடுத்தது டேஷ் நாட்டின் உண்மையான தலைவராகவும் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார். யார்? பிரதம அமைச்சர். பெயரளவு தலைவர் யார்? குடியரசுத் தலைவர். உண்மையான தலைவர் யார் அப்படின்னா பிரதம அமைச்சர். அடுத்தது 3. டேஷ் அலுவல் வழியில் மாநிலங்களவையின் தலைவர் ஆவார். யார் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர். மக்களவையோட தலைவர் சபாநாயகர். மாநிலங்களவை மேலவை அப்படின்ற மாநிலங்களவையோட தலைவர் யார் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர். 4. நாடாளுமன்ற இரு அவைகளிலும் உரையாற்றவும் கூட்டத்தொடரில் பங்கு கொள்ளவும் உரிமை பெற்றவர் யார் அப்படின்னா இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் என டேஷ் ஆகும் உச்சநீதிமன்றம். இது ரொம்ப முக்கியமான கொஷின். இந்திய அரசியலமைப்பு தான் மிக உயர்ந்த அதிகாரம். அதுக்கே பாதுகாவலன் யார் அப்படின்னா உச்சநீதிமன்றம். அடுத்தது பாருங்கள். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். 1வது கொஷினில் ஆப்ஷன் 1 மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250. கலை அறிவியல், கலை, இலக்கியம்,
அறிவியல், கலை மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவும் மற்றும் அனுபவமும் பெற்ற 12 நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். சரி. அடுத்தது 3, மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு 30 வயதிற்கு குறைவாக இருத்தல் கூடாது. சரி. அதே மாதிரி மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இது தவறு. இவங்க மாநிலங்களவை உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல்கள் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அப்போ ஆப்ஷன் இ, ஆப்ஷன் 1, 2, 3 ரைட்டு, 4 தப்பு. ரெண்டாவது கொஸ்டின், ஆப்ஷன் 1 பாருங்கள். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 62. இது தவறு. எத்தனை வயசு? 65 தான் சரி. அடுத்தது ரெண்டாவது, நடுவண் அரசின் 3வது அங்கம் நீதித்துறை ஆகும். இது சரி. 3, அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகாரங்களுக்கு உட்பட்டது. இது தவறு. உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதிகளில் உள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். இது சரி. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஆ, 2 மற்றும் 4 மட்டும்தான் சரியானவை. 1, 3 தவறு. பொறுத்துக. சட்டப்பிரிவு 53 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள். சட்டப்பிரிவு 63 துணை குடியரசுத் தலைவரின் அலுவலகம். சட்டப்பிரிவு 356 மாநில நெருக்கடி நிலை. சட்டப்பிரிவு 76 இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அலுவலகம் அதை பற்றி கூறுகிறது. சட்டப்பிரிவு 352 உள்நாட்டு நெருக்கடி நிலை. உள்நாட்டு நெருக்கடி நிலை. அடுத்தது 2 மார்க் பாருங்கள். 1, இந்திய குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை மற்றும் மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், டெல்லி மற்றும் புதுச்சேரியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை உள்ளடக்கிய வாக்காளர் குழுமத்தினால் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 2, நடுவண் அரசின் அமைச்சர்கள் தரநிலைகளின்படி எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளனர்? 1, கேபினட் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர்கள். 2, இராஜாங்க அமைச்சர்கள். 3, இணை அமைச்சர்கள். ஆக மொத்தம் 3 விதமாக பிரிக்கப்பட்டுள்ளார்கள் நடுவண் அரசு அமைச்சர்கள். அடுத்தது முக்கியமான கொஸ்டின், நிதி மசோதா பற்றி குறிப்பு வரைக. பண சம்பந்தமான மசோதாக்கள் நிதி மசோதாக்கள் எனப்படுகின்றன. மக்களவையில் மட்டுமே நிதி மசோதாவினை அறிமுகப்படுத்த முடியும். இம்மசோதா மாநிலங்களவையின் ஒப்புதலுடன் சட்டமாக மாறும். இம்மசோதாக்களை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை. நிதி மசோதா ஆர்டிகிள் என்ன? 360. 4, இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரின் சிறப்பு அதிகாரங்கள் 2 குறிப்பிடுக. 1, அரசு தலைமை சட்ட வல்லுநர் குடியரசுத் தலைவரால் குறிப்பிட்ட சட்ட விவகாரங்கள் மீது இந்திய அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குகிறார். இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடும் உரிமை இவருக்கு உண்டு. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பங்கு கொள்ளவும் பேசுவதற்கும் உரிமை உண்டு. யாருக்கு? இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். அடுத்தது 5, உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் யாவை? 1, இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். 2, அவர் 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரிந்திருத்தல் வேண்டும் அல்லது 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக செயலாற்றியிருத்தல் வேண்டும். குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்புமிக்க சட்ட வல்லுநராய் இருத்தல் வேண்டும். அடுத்து 5 மார்க் பாருங்க. விரிவான விடையளி. 1, இந்திய குடியரசுத் தலைவரின் சட்டமன்ற மற்றும் நீதித்துறை அதிகாரங்களை விவரி. யார்? குடியரசுத் தலைவரோட சட்டமன்ற மற்றும் நீதித்துறை அதிகாரங்கள். ஃபஸ்ட்டு சட்டமன்ற அதிகாரங்கள் பாருங்கள். பொது தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரை இவர் உரையாற்றி துவங்கி வைப்பார். அடுத்தது, ஒவ்வொரு ஆண்டின் முதல் கூட்டம் இவரது உரையுடன் துவங்குகிறது. குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே அனைத்து மசோதாக்களும் சட்டமாகின்றன. நிதி மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது. நாடாளுமன்றத்தின் கூட்டத்தையோ அல்லது ஏதேனும் ஒரு அவையின் கூட்டத்தையோ குடியரசுத் தலைவர் முடிவுக்கு கொண்டு வரலாம்.
மக்களவையின் 5 ஆண்டு காலம் முடியும் முன்னரே அதனை கலைக்கும் அதிகாரம் இவருக்கு உண்டு. கலை, இலக்கியம், அறிவியல் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் 12 நபர்களை இவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார். நீதி அதிகாரங்கள் பாருங்க. நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும், ஒத்திவைக்கவும், தண்டனையிலிருந்து விடுவிக்கவும், மன்னிப்பு வழங்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு. 2வது கொஸ்டின். இந்திய பிரதம அமைச்சரின் பணிகள் மற்றும் கடமைகள் யாவை? 1. பிரதம அமைச்சர் அமைச்சர்களின் நிலையை அறிந்து அவர்களுக்கு அரசின் பல்வேறு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார். அடுத்தது, பிரதம அமைச்சர் அமைச்சரவை கூட்டத்தின் தேதி, நிகழ்ச்சி நிரல் குறித்து முடிவு செய்வார். கேபினெட் அமைச்சரவை கூட்டம் நடைபெறாத பொழுது பிரதம அமைச்சர் தனது மூத்த சகாக்கள் 2 அல்லது 3 கலந்தாலோசிக்கலாம். அடுத்தது, இவர் பல்வேறு துறைகளின் பணிகளை மேற்பார்வையிடுகிறார். அடுத்தது, நடுவண் அரசின் விவகாரங்கள் மற்றும் அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் குடியரசுத் தலைவருடன் விவாதிக்கிறார். அடுத்தது, பிரதம அமைச்சர் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக செயல்படுகிறார். அடுத்தது, பிரதம அமைச்சர் நாட்டின் உண்மையான தலைவர் ஆவார். அதாவது அரசியலமைப்பு ரீதியாக உண்மையான தலைவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர், பிரதமர், இந்திய பிரதமர். அதாவது பிரதம அமைச்சர் நாட்டின் உண்மையான தலைவர் ஆவார். இவர் என்ன அப்படின்னா மக்கள் ஓட் போட்டு தேர்ந்தெடுக்கிறதுனால இவருக்கு இந்தியாவுடைய ஆட்சி உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா நாட்டினுடைய மிக முக்கியமான முடிவுகள் எல்லாமே இவங்க தான் எடுப்பாங்க. அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. அரசியலமைப்பு ரீதியாக இருக்கிறது தான் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். அரசாங்க ரீதியாக இருக்கிறது யார் அப்படின்னா பிரதம அமைச்சர். அவர் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார். சர்வதேச மாநாடுகளான காமன்வெல்த், அணிசேரா நாடுகளின் உச்சி மாநாடு, சார்க் நாடுகளின் மாநாடு ஆகியவற்றில் இவரே நமது நாட்டின் பிரதிநிதியாக பங்கு கொள்கிறார். யார்? பிரதமர். 3. நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகளை திறனாய்வு செய்க. ஃபஸ்ட்டு, இந்திய நாடாளுமன்றம் சட்டம் இயற்றுதல், நிர்வாகத்தினை மேற்பார்வையிடுதல், வரவு செலவு திட்டத்தினை நிறைவேற்றுதல், பொதுமக்கள் குறைகளை போக்குதல், மேலும் வளர்ச்சி திட்டங்கள், சர்வதேச உறவுகள், உள்நாட்டு கொள்கைகள் போன்றவைகளை விவாதித்தல் என பல பணிகளை செய்கிறது. அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினுடைய மிக முக்கியமான இடம் எது அப்படின்னா நாடாளுமன்றம். நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மீதான அரசியல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க அதிகாரம் பெற்றிருக்கிறது. மேலும் உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள், தலைமை தேர்தல் ஆணையர், இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் ஆகியோரை அரசியலமைப்பு சட்ட விதிமுறைகளின்படி பதவி நீக்கம் செய்யவும் அதிகாரம் பெற்றுள்ளது. மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட நாடாளுமன்றத்திற்கே அதிகாரம் உள்ளது. ஆக மொத்தம் இந்தியாவோட நாடாளுமன்றத்துக்கு மிக முக்கியமான அதிகாரங்கள் எல்லாமே இருக்கின்றது. 4. இந்திய உச்சநீதிமன்றத்தின் நீதி வரையறைகள் ஏதேனும் 3 விளக்குக. 1. தணிக்கையுரிய நீதி வரையை பாருங்கள். உச்சநீதிமன்றத்திற்கு நேரடியாக வரும் வழக்குகள் தணிக்கையுரிய நீதி வரையறைக்குட்பட்டதாகும். இந்திய அரசிற்கும் ஒரு மாநிலம் அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையிலான சிக்கல்கள், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையிலான சிக்கல்கள், அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக எழும் சிக்கல்கள் இதில் அடங்கும். அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்திட நீதி பேராணைகளை உச்சநீதிமன்றம் வழங்குகிறது. மேல்முறையீட்டு நீதி வரையறை பாருங்கள். உச்சநீதிமன்றமே நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஆகும். உச்சநீதிமன்றம் எங்கே இருக்குது? நியூ டெல்லி. இந்திய நாட்டினுடைய மிக உச்சபட்ச நீதித்துறை இது அப்படின்னா உச்சநீதிமன்றம். மாநில உயர்நீதிமன்றங்களின் தீர்ப்புக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்குகளை உச்சநீதிமன்றம் விசாரிக்கின்றது. அடுத்தது ஆலோசனை வரையறை பாருங்கள். பொது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு சட்டம் அல்லது உண்மை மீதான உச்சநீதிமன்றத்தின் கருத்தினை பெற குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அவ்வளோதான். மொத்தம் 4 5 மார்க்கு, 4மே முக்கியமானது தான்.